சரியா அனுமதி அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமான இடம், உரிய அனுமதி பெறணும். திமுக நடத்தலையா அதிமுக நடத்தலையாலாம் கேட்பாங்க. உரிய அனுமதி வாங்கியிருந்தா ஒருத்தரும் பயன்படுத்தலாம். சும்மா கிடக்கிற இடத்த இந்த மாதிரி அவசர கால தேவைகளுக்கு நீங்கள் அனுமதி வாங்கினீங்களா? கோயில் நிர்வாகத்திட்ட நாங்கள் அனுமதி வாங்கியிருக்கோம், அந்த கடிதம் இதோ அதை வச்சு நான் காட்டட்டும். அது சேகர் பாபு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி அரசியல் ரீதியா சும்மா இடத்த காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஏப்பா நீ பெர்மிஷனே வாங்க மாட்டேன்னு என்ன அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்குற மாதிரி தானே கேட்க தோணும். இப்போ புரியல உங்களை மாதிரி ஆள் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு. ஏன் சார் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்து கேள்வி கேட்குறீங்களே சார், கோயில் இடத்துல இப்படி தெரியாமல் போட்டுட்டாங்களே, இதுவும் அனுபவமின்மை தானா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சார் தெரியாமல் போட்டாங்க நானும் சொல்லுவேன். இப்படி காலி பண்ண வச்சுட்டாங்களே சார்னா சொல்லுங்கள் சார். கோயில் இடத்துல போட்டால் காலி பண்ண தான் சார் சொல்லுவாங்க. அதே இது அதிமுக திமுகவுக்கு பெர்மிஷன் கொடுக்கட்டும், அதை வச்சு நான் சும்மா இருப்பாரா? ஒரு குச்சியை கூட விட மாட்டார். அதுவும் அரசியல் தான். ஏன்னா தப்பு நான் செய்யக்கூடாது, நீ எப்படி சரி அவர் போய் நிற்பார்ல. முதல்ல அதை கற்றுக் கொடுங்க சார். தோல்வி பயம் வந்துருச்சு, அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ சென்னையிலேயே கிட்டத்தட்ட முக்கிய வேட்பாளர்களாக ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், ராஜ்மோகன், விஜய் இவங்கெல்லாம் நிற்கிறதுனால திமுகவுக்கு முழுக்க முழுக்க பயம் வந்துருச்சு. திமுகவுடைய கோட்டையாக சென்னை இருந்தது, அதை நம்ம தகர்க்க போகிறோம் அப்படிங்கிற திமுக பயம்தான். நான் அதை பாராட்டுவேன். பயம் இருக்கணும்னு தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா கட்சிகளும் பயப்படணும் விஜயை பார்த்துன்னு சொல்கிறேன். அது தோல்வி பயமாலாம் அவங்க சொல்லலாம், நான் அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி நீங்கள்லாம் ஏன் சார் ரூரல் பக்கம் போகல? கிராம பகுதியில் இருக்கவங்களாம் விஜய் ரசிகன் இல்லையா? அவனையெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்களா? அந்த மக்கள் உங்களை ஆதரிப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவர் சென்னையில் இருக்காரு, அதனால ஈஸியாக பெரம்பூர் போயிட்டு வந்துடலாம். நீங்கள் அப்போ திருச்சியில் நின்னா திருச்சியில் ஏன் போகல? திருச்சிக்கே போக மாட்டீங்க. ஒரு தலைவர் எங்கே வேணாலும் நிற்கலாம் சார். ஒரு தலைவர் எங்கே வேணாலும். ஆண்டிப்பட்டியில் எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? ஜெயலலிதா ஜெயிக்கலையா? கலைஞர் திருவாரூரில் ஜெயிக்கலையா? ஏன் திருவாரூர் வீதிகளில் வளம் வரவில்லை? அந்த கிராமங்களை அவர் ஏன் மறந்தார்? யாராவது கேட்டோமா? தப்பு இல்லை. எந்த தொழில் நிற்கணுங்கிறது அவங்கவுங்க உரிமை. எல்லாரும் சென்னையில் குவிகிறீங்களே ஏன்? திமுக கோட்டையில் ஓட்ட போட்டால் போட்டுங்க, யார் வந்து தடுக்க போகிறா? இங்கே எதுவும் குத்திராது என்ன உடங்க நல்லா கூட தகர்த்து எறிங்க, யார் வேணான்னா. இதுக்கு காரணத்தையும் சொல்லுங்களேன். ஏன் எல்லாரும் இங்கே குவிறீங்க, வெளியூரில் போயிடுங்க? புஷி ஆனந்த் பாண்டிச்சேரிக்காரரு ஏன் டி நகர்னு சொல்கிறாங்க, ஒரு தகவல்னு அறிவிக்கல. எதுக்கு டி நகருக்கு வர்றாரு? ஏன் கடலூரில் விழுப்புரத்தில் பார்டரில் நிற்க வேண்டியான சார் ஒரு தொகுதியில்? அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். இல்லை எதை நோக்கி அவங்க அவங்களுடைய இந்த வேட்பாளர் லிஸ்ட் நகர்த்துறாங்கன்னு தெரியல. அது நமக்கு தெரியாதுல்ல. அப்படி நான் பாட்டு உங்களுடைய அதிமுக வேட்பாளர் இல்ல, அதுக்கு இவங்க பட்டியல் வரட்டும். வந்த பிறகு தானே வேட்பாளர் எதை நோக்கி பயணித்திருக்கிறதுன்னு சொல்ல முடியும். வேட்பாளர் ஒரு விஜய் பேரே என்ன அறிவிக்கலையே சார். ஞாயிற்றுக்கிழமை அறிவிச்ச பிறகு பேசுவோன்றேன் நான். யங்ஸ்டர்ஸா போடுவாங்க. எப்படியும் சராசரி வயசு 30லேருந்து 35 அந்த மாதிரி தான் இருக்க போகுது இல்லையா? வேறு யாரும் பெரிய ஆட்கள் வரப்போல. இந்த கட்சியில் சேர்ந்தவங்க இருக்காங்க பாருங்கள், ஒரு 50 பேர் கூட வச்சுங்க. ஜேசிடி பிரபாகர், செங்கோட்டையன், இல்லை இதில் காங்கிரஸ் வந்து ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு 50 குறைஞ்சது 175 பேர் அவங்களுடைய ஏஜ் குரூப். விஜய் உட்பட நிர்வாகிகள்லாம் கழிச்சுட்டு சொல்ல 175 பேர் 35-40 வயசுக்குள்ளே தான் அதிகபட்சம் இருக்க போகிறாங்க. அப்போ நம்ம ஒரு பார்வை பார்க்கலாம். ரைட்டு, நம்மளுடைய ஆதரவு தலை இளைஞர்கள் தான், அதனால இளைஞர்களுக்கு பெருமளவு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்பாங்களா. எத்தனை பெண்களை நிறுத்த போறார் தெரியாது. இதெல்லாம் வச்சு தான் பேசணும். இன்னும் பட்டியலே வராமல் எதை நோக்கி அவர் தயாரித்திருக்கிறாருன்னா, நான் அப்படியெல்லாம் மூணாவது கண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. தனிச்சுதான் அப்படிங்கிறது முடிவு ஆயிடுச்சா, இல்லை இன்னும் ஏதாவது? இல்லை, ஒரு சின்ன சின்ன கட்சிகளோட அவர் பேசிட்டு இருக்காரு நினைக்கிறேன். தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு யாரும் புதுசாக போய் இனிமேல் சேர வாய்ப்பு இல்லை. ஆனால் 2 முறை பேச்சு நடந்திருக்கு சசிகலாவோட, அல்லது அவருடைய ஆட்களோட நடந்திருக்கு, ஆதரவாளர்களோட. ராமதாஸுடைய ஒப்புதலும் இருந்தால் அது நடக்க வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. இன்னும் 2-3 நாளில் தெரியலாம். இல்லாட்டி அவர் கிட்டத்தட்ட தனித்து தான்.